Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha. நம்ம இன்னைக்கு செய்ய போறது weight loss கான ஜூஸ் தான் செய்ய போறோம். அதாவது என்ன இன்னைக்கு செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ். இது ரெண்டுமே என்னன்னா weight lossக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன நீங்க எதுக்குமே பாத்தீங்கன்னா சுகர் வந்து அதிகமா சேர்த்த கூடாது. அப்பதான் வந்து கலோரி வந்து இன்க்ரீஸ் ஆகாம இருக்கும். அது இதுக்கு பதிலா என்னன்னா பெப்பர் வந்து என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து பெப்பருக்கு இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் சால்ட் பெப்பர் ஆட் பண்ணி தான் செய்ய போறோம். ஆனா பைனாப்பிள் ஜூஸ்க்கு நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் செய்ய போறோம். இதுக்கு நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ண வேண்டியது இல்ல. அதுக்கு பதிலா சால்ட்டும் பெப்பர் ஆட் பண்ணி செய்யலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிற பைனாப்பிள்னோட கிராம்ஸ் எவ்வளவுனா 200 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம மினிமம் எடுக்கணும். 300 ml வாட்டர் எடுக்கணும். அப்பதான் வந்து 500 ml வந்து வரும். அதாவது ஒன் டைம் வந்து நீங்க 11 o'clock வந்து ஜூஸ் எடுத்தீங்கன்னா அதாவது 500 ml மினிமம் இருக்கணும். அப்பதான் வந்து வெயிட் லாஸ் ஆகும். வாட்டர் வந்து நம்ம ஜாஸ்தி ஆட் பண்ணீங்கன்னா அதாவது என்னன்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து என்னன்னா 300 கிராம்ஸ் இருக்கு. நம்ம இவ்வளவும் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கிறப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்கனாலும் பிடிக்கும். இது வந்து அப்படி தேவைன்னா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது 200 கிராம்ஸ் அளவுக்கு பைனாப்பிள் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது கூட நம்ம 300 ml வாட்டர் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக சால்ட் அதாவது கல்லுப்பு தான் ஆட் பண்ண போகிறோம். பைனாப்பிளுக்கு நாட்டு சர்க்கரை வந்து நீங்கள் விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நாட்டு சர்க்கரை நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோம். இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணிட்டோம். தண்ணி வந்து 300 ml தான் நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து 50 ml ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 50 ml ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா க்ரீமியாக தான் இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு சுற்று விட்டுக்கலாம். மொத்தமாக 500 ml ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதாவது என்னென்னா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சக்கையை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைனாப்பிளில் இருக்கிற சக்கையும் நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலோட அளவு என்னென்னா கரெக்டாக 500 ml. இப்போ பார்த்தீங்கன்னா 500 ml கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. பைனாப்பிள் ஜூஸ் ரெடி. இப்போ நீங்கள் பைனாப்பிள் ஜூஸ் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. அதாவது என்னென்னா இதை எப்படி எடுக்கணும்னா இது வந்து வெறும் வயிற்றில் எடுக்க வேண்டாம். இது ஒரு 11 o'clock மாதிரி நம்ம குடிச்சிட்டோன்னா அதாவது பிஃபோர் 2 hours நீங்கள் எதுவும் குடிக்கக்கூடாது. இது ட்ரிங்க் அதாவது ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் நீங்கள் 2 hours வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. அப்படின்னா தான் வந்து என்னென்னா வெயிட் லாஸ் வந்து நல்லா வந்து குறைக்க முடியும், வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து என்னென்னா இடையில அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி ட்ரிங்க் குடிக்கிறப்ப என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைக்கிறப்போ இடையில நம்ம சாப்பிட்டோன்னா திருப்பியும் போயிட்டு அந்த கொழுப்பு படிகிறப்ப என்னன்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே மாதிரி வந்து என்னென்னா நீங்கள் 2-3 ட்ரை பண்ணி பாருங்கள். 1 month அல்லது 2 months வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கட்டாயம் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம். தர்பூசணி இதை வந்து கட் பண்ணிவிட்டு இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். வெள்ளையாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் நீர் சத்து வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுது. சுகர் வந்து நீங்கள் போடக்கூடாது. இதுக்கு சுகர் போட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகாது. நம்ம 300 கிராம்ஸ் அளவுக்கு வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா சால்ட்டு பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கரெக்டாக இதுலேயே பார்த்திங்கன்னா 300 தண்ணியோடு வரப்பின்னா 350 ml வரைக்கும் வரும். நம்ம 150 ml அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். அரைச்சிட்டு திருப்பியும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா வந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணல. வாட்டர்மெலன்லேயே அதாவது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம சர்க்கரை ஆட் பண்ணாமல் பெப்பர் சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி. வெயிட் லாஸ்க்கு ஜூஸ் ரெடி. வாட்டர்மெலன் ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ் இது ரெண்டுமே வந்து என்னென்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வந்து என்னென்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஊழிற் பெருவலியாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். ஊழை விட மிக்க வலிவுள்ளவை வேறு யாவை உள்ளன? ஊழை விலக்கும் பொருட்டு மற்றொரு வழியை ஆய்ந்தாலும் அங்கும் ஊழே முன்வந்து நிற்கும்.